ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக பைக்கில் ஃபாக் லேம்ப் மாட்டணுன்னு அமேசானில் தேடிட்டு இருந்தேன். அப்போ கண்ணில் மாட்டினது தான் ஹெச்ஜேஜி லைட். ராயல் பிஸ்டன் ஒருத்தவங்க இது சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வாங்கினதோட ப்ரைஸு 3419. இது 2-in-1. லைக் நீங்கள் சுவிட்ச்லாம் வைக்க தேவையில்ல. ஒயிட் கலர், நீங்கள் எல்லோ வேணும்னா ஜஸ்ட் ஒரு ப்ளக்இன் மட்டும் பண்ணால் போதும். மேலே ஒரு கப்பு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, பைக்கில் போட்டால் எவ்வளோ பிரைட்னஸ் வரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா ரொம்ப ஒன்றும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கண்ணை மூடி ஓப்பன் பண்ணுங்க, நானே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து வைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹெச்ஜேஜி லைட் 2-in-1. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், தனியாக சுவிட்செலாம் வைக்க தேவையில்ல. ஒரே ஒரு கப் மோட்டாக போட்டால் போதும். ஒயிட் இருக்கும் பிளெயினாக, நீங்கள் கப் போட்டிங்கன்னா எல்லோ கலரில் எரியும். ஸோ மக்களே, இன்கேஸ் இந்த லைட் உங்களுக்கு ஒரிஜினல் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு போகும். இந்த கோடை அந்த வெப்சைட்டில் டைப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு டிசைன் ஒன்று கொடுக்கும். அந்த டிசைனும் பாக்ஸில் இருக்க டிசைனும் சேமாக இருந்ததுன்னா இந்த லைட் ஒரிஜினல். ஸோ டு பி ஃப்ரேங்க், இந்த வெப்சைட் எந்த அளவுக்கு ஒரிஜினல் எனக்கு தெரியல. ஏன்னா நான் கஸ்டமர் கேருக்கு ஒரு மெயில் போட்டிருக்கேன், இன்னும் ரிப்ளை வரல. ஸோ வந்துச்சுன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். நான் போட்ட வரைக்கும் செக் பண்ணதில் நம்பர் போட்டு செக் பண்ணேன். பாக்ஸில் இருக்க அந்த சர்க்கிள் எதுவுமே, அப்புறம் அந்த வெப்சைட்டில் இருக்க சர்க்கிள் எதுவுமே சேமாக தான் இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் ஒரிஜினல். ஸோ லைட்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து 9 volts and 120 watts. 120 wattsன்றது ஈச் லைட் இல்லை, ஒரு லைட்டுமே 60 watts and 60 watts. ஸோ டோட்டலாக 120 watts. அதுக்கப்புறமா 3000 லூமினஸ் வரைக்கும் பிரைட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பைக்குக்கு மட்டும் இல்லை, இது காரு, லாரி, பஸ்ஸு எதுலனாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். இதோட லைஃப் ஸ்பேனு 50,000 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்பில்டாக ஃபேன் வருது. ஸோ தட் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து அப்படியே ஃபேன் மூலிமா வெளியவும் போயிடும். பேக்கேஜிங்கில் லைட்டாக ஒரு டேமேஜ் இருந்தது. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, லைட் எதுவும் டேமேஜ் பண்ணல. லைட்டு செம வெயிட்டு, கிட்டத்தட்ட 500 கிராமு, அதாவது 453 கிராம் வெயிட்டு, ஃபுல் மெட்டலு. பாக்ஸில் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ வருஷம் வாரண்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்டி. அதுக்கப்புறம் டேமேஜ், ஃபிசிக்கல் டேமேஜ் அதெல்லாம் அவங்க க்ளைம் பண்ண மாட்டாங்களாம். மேனுஃபேக்சரிங் டேமேஜ் க்ளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து லைட்டு, ஒரு கிளாம்ப்பு, அட்டாச் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ஸும் கொடுத்துருக்காங்க. வெளில இருக்க கப்பு கலட்டுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஸ்க்ரூஸ் அதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் அட்டாச் பண்ணுறது தான். அதோட டைட்டில் அது நின்றுக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிக்கும். திருப்பி புல் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும். இப்போ கப்பை போயிட்டு லைட்டில் மாட்டிக்கலாம். இதுக்கு அடுத்து பைக்கில் மாட்ட வேண்டிய நேரம். டு பி ஃப்ரேங்க், டெக்னிக்கலி பைக்கை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி லைட் மாட்டுறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவர் தான் மாட்டி கொடுத்தாப்புல. ஃபுல்லாக வயரு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல், அதாவது வண்டியோட வயர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மாட்டி தரேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் மாட்டியும் கொடுத்தாங்க. நான் ஒரு ஹார்னஸ் கிட் வாங்கியிருக்கேன். அந்த ஹார்னஸ் கிட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 2 ஃபியூஸ் இது கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பேரும் கொடுத்துருக்காங்க. எய்தர் நீங்கள் நம்ம போயிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு ஃபியூஸ் போச்சுனாலுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபியூஸ் வந்து நம்ம அதில் சொருகிக்கலாம். ஸோ தட் அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்து பேட்டரி டேமேஜ் பண்ணல, வயர் கட் பண்ணல. இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக நான் என்ன மாட்டியிருக்கேன்னா ஒரே ஒரு கட் அவுட்டு. இந்த கட் அவுட் எதுக்கு வச்சுருக்கேன்னா லைட்டு பிளிங்க் ஆகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க கொடுத்ததை வச்சு ஒரே ஒரு சுவிட்ச் வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் மட்டும் எரியும், கப்பு மாட்டினா எல்லோ எரியும் இல்லையா? நான் இந்த சுவிட்சு டபுள் சுவிட்ச் போட்டிருக்கேன். ஸோ தட் ஒன்று அழுத்தினீங்கன்னா காமனாக எரியும், இன்னொன்று அழுத்தினீங்கன்னா பிளிங்க் ஆகும். அந்த பிளிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு அந்த கட் அவுட் வச்சுருக்கேன். அந்த கட் அவுட்டில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஸ்பீடாக பிளிங்க் ஆகும், ஒன்று லைட்டாக பிளிங்க் ஆகும், இன்னொன்று ஒன்று விட்டு ஒன்று பிளிங்க் ஆகும். ஸோ எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ ஸ்விட்சு பிளிங்கில் இருக்குது, அதாவது ஸ்விட்ச் 2ல் இருக்குது. ஸ்விட்ச் 1ல் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளெயினாக அடிக்கும். கட் அவுட்டில் நீங்கள் பிளிங்க் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலாக கட் அவுட்டில் வந்து உங்களுக்கு 3 to 9 வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லைட்டு ஒரு 3 to 4 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. வாங்க ஃபுல்லாக மாட்டிட்டு ஏதாச்சும் ஒரு ரோட்டில் போய்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ மக்களே, ஐசிஎஃப்பில் ஒரு ஏரியாவில் வந்திருக்கு. இங்கே தான் ஓரளவு கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அதனால் இங்கே இருந்தால் கொஞ்சம் லைட்டோட பிரைட்னஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ எரியிறது வந்து பைக்கில் கொடுத்துருக்கிறதோட லைட்டு, அதாவது கம்பெனியோட லைட்டு. லோ பீம், ஹை பீம் இவ்வளோ தான் வருது. இப்போ நம்ம ஹீரோவை ஆன் பண்ண வேண்டிய நேரம்.
ஹெட்லாம்ப் ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ தட் ஃபாகோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஸ்விட்ச் 1 பிளெயினாக ஃபாக் அடிக்கும். இப்போ ஸ்விட்ச் 2 பிளிங்க் ஆகிறதுக்கு. ஸோ இந்த பிளிங்கை நம்ம அந்த கட் அவுட் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எப்படி பிளிங்க் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் எல்லோ பார்த்தாச்சு. இப்போ ஒயிட்டையும் நம்ம செக் பண்ணிடலாம். கப்பை ஜஸ்ட்டு நான் எடுத்துடுறேன், 2 சைடும் எடுத்துட்டு இப்போ நான் ஒயிட் போடுறேன். இதுதான் ஒயிட்டோட பிரைட்னஸ். ஸோ இது பிளிங்க்கு 2 சேம் தான். ஜஸ்ட் நீங்கள் கப்பு போட்டிங்கன்னா எல்லோ ஆயிரும், கப்பு இல்லைன்னா ஒயிட் ஆயிரும், அவ்வளோதான். ஹார்னஸ்ஸு, லைட்டு, ஃபிட்டிங் அதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 6000 ருபீஸ் ஆகிடுச்சு. 3400 ருபீஸ் ஃபாகு, அதுக்கப்புறம் ஒரு 1100 ருபீஸ் ஹார்னஸ்ஸு, அப்புறமா ஃபிட்டிங் மீதி. அந்த கட் அவுட்டு ஆப்ஷன் தான். நீங்கள் வைக்கணும்னா வைக்கலாம், வைக்கலனாலும் தேவையில்லை, எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சுவிட்ச் மட்டும் போதும் இந்த லைட்டுக்கு. பிளிங்க்கு ரொம்ப பேர் பயன்படுத்த மாட்டாங்க. ஈவன் எனக்கும் அது யூஸ் இருக்காது. ஸ்டில் யாராச்சும் ஐபிஎம் போட்டாங்கன்னா சும்மா ஒரு செகண்ட் 2 செகண்ட் மட்டும் போட்டு ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நான் போட்டிருக்கிறது. அண்ட் இந்த பைக்கோட ரிவ்யூ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வேணால் போடுறேன். ஷாட்கன் 650 ராயல் என்ஃபீல்ட். அண்ட் ஆல்சோ இந்த லைட்டை வச்சு ஹைவேல போயிட்டு அதோட பொட்டன்ஷியலை செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த ரோட் ப்ரெசன்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு இந்த லைட்டு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். தோ இட்ஸ் குட் பிராண்ட் ஆக்சுவலி. HJG நிறைய டைப்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. இந்த ப்ரைஸில் இருக்குது, ஈவன் அதிக ப்ரைஸ்லேயும் இருக்குது. நீங்கள் உங்கள் வண்டிக்கு தகுந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே இதில் ஒயிட் அண்ட் எல்லோ கப்பு ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதும் இருக்குது. லைக் நீங்கள் இப்போ இந்த லைட்டில் வந்து நீங்கள் கப்பு போட்டால் தானே எல்லாம் வரும், கப்பு எடுத்தால் ஒயிட் வரும் இல்லையா? இன்னொரு எல்இடியில் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் ஃபர்ஸ்ட் ஸ்விட்சில் வச்சிங்கன்னா ஒயிட் எரியும், செகண்ட் ஸ்விட்சில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லோ எரியும். அது மாதிரி கூட வைக்கலாம். ஹிமாலயனுக்கு அதான் போட போகிறேன். அந்த வீடியோ அடுத்த வாரம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பாய்.